السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணிதத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியால் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட மஜ்மூஅத்து தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா, தனிநபர்களையும் சமுதாயத்தையும் சீர்திருத்துவதற்கு தேவையான வழிகாட்டல்கள் என்கிற ஒரு அற்புதமான நூலை நாம் இந்த வகுப்பிலே படிக்க ஆரம்பித்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இடையிலே யூகே, ஐரோப்பா போன்ற பிரதேசங்களில் விடுமுறை என்பதனால் கடந்த 3 வாரங்களாக வகுப்புகள் நடைபெறாமல் இருந்தன. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய இந்த வகுப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே அத்துஆ, பிரார்த்தனை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா அவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். அல்லாஹுவை ஈமான் கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அல்லாஹுவை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும், சஹீஹான ஹதீஸ்களிலும் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை தெளிவாக அதை நிராகரிக்காமல், அதற்கு வேறு விளக்கங்கள் சொல்லி கஷ்டப்படாமல், அதே போல உதாரணங்கள் கற்பித்து அல்லாஹுவை அடியார்களோடு ஒப்பிடாமல், அல்லாஹுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய முறையில் அவை அனைத்தையும் ஈமான் கொள்வது கட்டாய கடமையாகும். அதனாலதான் உலமாக்கள் ஈமானை 2ஆக பிரிப்பார்கள். ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல் என்று சொல்லி. ஈமான் முஜ்மல் என்று சொன்னால் சுருக்கமாக ஈமான் கொள்வது. ஈமான் முஃபஸ்ஸல் என்றால் டீட்டெயில்ஸாக ஈமான் கொள்வது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்று ஈமான் கொள்வது அல்லாஹுவை ஈமான் கொள்வதில் முஜ்மலானதாகும். முஃபஸ்ஸல் என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றி அல் குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் எவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவை அனைத்தையும் எந்த சந்தேகமும் இல்லாமல், மறுப்பும் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொண்டு நம்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய அர்த்தமாகும். சில பிற்பட்ட காலங்களிலே, இஸ்லாமிய வரலாற்றில் பிற்பட்ட காலங்களிலே சில மக்கள் தோன்றி அல்லாஹுடைய விஷயத்தில் பல்வேறுபட்ட வழிகட்ட கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹுவை அவனுடைய படைப்புகளிலிருந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு அவர்கள் தங்களுடைய அறிவை முற்படுத்தி சஹாபாக்களுடைய புரிதலையோ தாபிஊன்களுடைய புரிதலையோ முற்படுத்தாமல் தங்களுடைய பகுத்தறிவுக்கு முதல் நிலை கொடுத்து புரிய ஆரம்பித்ததனால் பல்வேறு ஆபத்தான, பயங்கரமான, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய வழிகட்ட கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தார்கள். இருந்தாலும் கூட அந்த சஹாபாக்களுடைய வழித்தோன்றல்களாக வந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாகவும் அவதானமாகவும் செயற்பட்டு அல்லாஹுடைய விஷயத்திலும் ஏனைய ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களிலும் சரியான முறையில் எப்படி நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொன்ன அதே நேரத்தில் அதை தகர்க்கக்கூடிய, அல்லாஹின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய சரியான அந்த முறையை உடைத்தெறிந்து வழிகட்ட இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை செய்தார்.
அந்த வகையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் எங்கே உள்ளான் என்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் பல்வேறு வழிகட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதிலே அல்லாஹுவை எந்த ஒரு இடத்திலும் நாம் அடையாளப்படுத்தக்கூடாது என்று பொதுப்படையாக ஒரு கருத்தை சொல்வது, அதாவது ஹையிஸ் இல்லை அல்லாஹுக்கு என்று ஒரு பிரச்சாரம் செய்து, அப்ப அது தொடர்பாக வரக்கூடிய அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பது தொடர்பாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களுக்கு வேறு விளக்கங்களை சொல்லி வழிகட்டு போன ஒரு கூட்டம். அதே போல அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், அவனுடைய தாத்தால், தாத் என்று சொன்னால் அல்லாஹுக்கு என்று உண்மையான ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அல்லாஹுடைய தாத்தால் அவன் எங்கும் இருக்கிறான் என்கிற ஒரு கருத்தை இன்னும் சில வழிகட்ட கூட்டத்தினர் முன்வைத்தார்கள். அவர்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பன போன்ற குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களுக்கெல்லாம் வேறு விளக்கங்கள் வலிந்து சொல்லி இந்த வழிகட்ட கருத்தை முன்வைத்து அதனுடைய விளைவாக வஹ்தத்துல் வுஜூத், ஹுலூல் வல் இத்திஹாத் போன்ற கொள்கைகளை முன்வைத்தார். இதிலே ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தான் மிக மோசமான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்து, அவனுடைய அந்த பின்னணியிலிருந்து தான் ஜஹ்மியா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தோன்றியது. ஈமானுடைய பல்வேறு விஷயங்களிலும் குழப்பத்தை உண்டு பண்ணிய ஒருவனாக ஜஹ்ம் இப்னு சஃப்வான் கருதப்படுகிறான். குறிப்பாக அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய சிஃபத்துகள் அனைத்தையும், அல்லாஹுடைய அஸ்மாக்கள் அனைத்தையும், உங்களுக்கு தெரியும் சிஃபத்துகள் என்றால் அல்லாஹுடைய பண்புகள், தன்மைகள், அதுபோல அல்லாஹுடைய பெயர்கள், அழகிய திருநாமங்கள், இவற்றையெல்லாம் மறுக்கிற ஒரு கொள்கையை முன்வைத்த ஒருவனாக ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்பவன் காணப்படுகிறான். ஜஹ்மியாக்கள் அந்த கருத்தை ஏற்று அல்லாஹுவை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்த அல்லாஹுடைய சிஃபத்துகளையும் அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் மறுத்தார்கள். அதற்கு பிறகு முஅ்தஸிலாக்கள் வந்து அல்லாஹுடைய சிஃபத்துகளை மறுக்கிறார்கள், அல்லாஹுடைய பெயர்களை அவர்கள் கருத்தில்லாமல் ஒன்றுமில்லாமல் வெறும் எழுத்துக்களாக ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு வந்த வழியில் மாத்ருதியா, அஷாயிரா என்று சொல்லக்கூடிய சில பிரிவுகளும் அல்லாஹுடைய அந்த ஜஹ்மியாக்கள் முஅ்தஸிலாக்களுடைய அளவுக்கு வழிகட்டு போகாவிட்டாலும் அவர்களும் பிழையான கருத்துக்களை அல்லாஹுடைய பெயர்கள், திருநாமங்கள் விஷயங்களிலே யார் மாத்துரிதியாக்களும் அஷாயிராக்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் முன்வைத்தார்கள். இந்த நிலையில்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் அல்லாஹுவை பற்றிய தெளிவான விளக்கத்தை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் முன்வைக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இது ஒரு சென்சிட்டிவான மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஆனால் நிறைய பேர் இந்த விஷயங்கள் பற்றி பேசுவதும் இல்லை, படிப்பதும் இல்லை, அதனால் தெளிவும் இல்லை. அஷாயிரா என்றால் யார், மாத்துருதியா என்றால் யார், ஜஹ்மியா என்றால் யார், முஅ்தஸிலா என்றால் யார் என்ற தெளிவில்லாதனால் அந்த சிந்தனை போக்குள்ளவர்கள் இன்றும் தங்களை அஹ்லு சுன்னா என்று சொல்வது, தௌஹீத்வாதிகள் என்று சொல்வது என்கிற நிலையில் இருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு மோமினுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு பொறுப்பு அவனுடைய ஈமானை சரியாக அமைத்துக் கொள்வது. ஏனென்றால் நேர்வழியில் இருந்தால் மட்டும்தான் சுவர்க்கம் போக முடியும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். அவர்கள் ஈமான் கொண்ட, நீங்கள் ஈமான் கொண்டது போல அவர்களும் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள். இங்கே நீங்கள் ஈமான் கொண்டது போல என்று அல்லாஹ் சொல்வது அந்த குர்ஆன் வசனம் அருளப்படுகிற போது இருந்த சஹாபாக்களை பார்த்து என்று தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டது போல, ஈமான் கொள்ள வேண்டிய ஏனைய அடிப்படைகளை ஈமான் கொண்டது போலதான் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய நமக்கு நேர்வழி கன்ஃபார்ம், உறுதியாகும். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இன்று நமக்கு இந்த பகுதி பற்றிய நாலேஜ் இல்லாத காரணத்தினால் நாம் தொழக்கூடியவர்களை, இபாதத்துகளில் கூடுதல் ஆர்வம் காட்டக்கூடியவர்களை பெரிய அளவிலே முதல் நிலைப்படுத்துகிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம்.
ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டம் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றியதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஹவாரிஜ் சஹாபாக்களுடைய காலத்தின் இறுதி பகுதியிலே தோன்றியவர்கள். இவர்கள் இபாதத்துடைய விஷயத்தில் சில நேரங்களில் சஹாபாக்களை விடவும் கூடுதலாக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். இபாதத்துடைய விஷயத்தில் சஹாபாக்களை விடவும் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள், பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் அவர்கள் வழிகட்டவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துவிட்டு போனார்கள். எனவே வெறும் இபாதத்துகள் அஹ்லாக்குகளை வைத்து ஒரு மனிதன் நேர்வழியில் இருக்கிறான் என்று பர்சனலாக நான் என்னை இடை போட்டுக் கொள்ளவும் கூடாது, அடுத்தவர்களை நாம இடை போடவும் கூடாது. நம்முடைய அகீதா, நம்முடைய ஈமான் சரியாக இருப்பதுதான் நம்முடைய வெற்றிக்குரிய அடிப்படையாகும். சில மனிதர்கள் நிறைய நன்மைகளோடு போனாலும் அவர்களுடைய ஈமான் பிழையாக இருக்கிற போது அவர்கள் நரகம் போக சான்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சிலர் அமல்கள் மிக குறைவாக செய்து, பாவங்கள் அதிகமாக செய்து, ஆனால் அகீதாவில் சீராக இருக்கிற போது அவர்கள் சுவர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிற போது இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு இல்மோடு சம்பந்தப்பட்ட விஷயம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது. அல் இன்சானு அதுவுன் லிமா எஜ்ஹலு பிஹி. மனிதன் தனக்கு தெரியாத ஒன்றுக்கு அவன் எதிரி என்று ஒரு விதியை சொல்லுவார்கள். உண்மையான கூற்று இது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவர்கள் சில நேரம் இதை எதிர்ப்பார்கள், வெப்பிள்ளை என்று சொல்வார்கள். இப்போ நாம் எவ்வளவு அதிகமாக படிக்கிறோமோ அப்போதுதான் நமக்கு தெளிவு ஏற்படும் என்பதில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, உலக வாழ்க்கை மிக குறுகியது. சொற்ப காலம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். இந்த சொற்ப காலத்திலும் நாம் நம்முடைய ஈமானை சரியாக ஆக்கி ஸ்ட்ராங்காக ஆக்க வேண்டும். ரெண்டு விஷயம்: ஈமானை சரியான ஈமானாகவும் ஆக்க வேண்டும், அதே நேரத்தில் உறுதியான ஈமானாகவும் ஆக்க வேண்டும். சரியான ஈமான், உறுதியான ஈமான் என்பது சஹாபாக்களுடைய ஈமானை போல என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்தையும் எப்படி நம்பினார்கள், இதை அறிந்து அந்த அடிப்படையில் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான தகவலுக்காக இதை இங்கே பதிவு செய்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எங்கே உள்ளான் என்கிற இந்த கேள்வி, எங்கே இருக்கிறான் என்பதை வைத்து சிட்டிங் என்கிற அர்த்தத்தை நாம கொடுத்து விடக்கூடாது. பீயிங், எக்ஸிஸ்டிங் என்கிற அந்த ஆங்கில பதங்களுக்கு ஏற்பதான் நம்ம மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். தமிழ்ல இருக்கிறான் என்னோட சிலர் அல்லாஹ் இருக்கிறான் சிட்டிங் ஒன் சம்வேயா என்று சொல்லி பிழையான புரிதல்களை உருவாக்க ட்ரை பண்ணுவார்கள். இப்போ இது எக்ஸிஸ்டிங் அல்லது பீயிங். அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எங்கே உள்ளான், இப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்கலாமா? இது முதலாவது உள்ள ஒரு விஷயம், நம்ம தெளிவடைய வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ் எங்கே உள்ளான் என்று ஒரு கேள்வியை கேட்பது பொருத்தமானதா? இப்படி ஒரு கேள்வியை மார்க்க அடிப்படையில் கேட்கலாமா? இப்படி நம்மிடத்தில் ஒருவர் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் வருகிறார். சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு ஜாரியா, ஜாரியா என்று சொன்னால் அடிமை பெண், ஒரு சின்ன வயதையுடைய அடிமை பெண் இருக்கிறாள். அவள் ஒரு தவறு செய்த போது அவளை நான் அடித்து விட்டேன். ஆனால் எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, அவளை நான் விடுதலை செய்ய விரும்புகிறேன். என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டதும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாரியாவை, அந்த அடிமை பெண்ணை அழைத்து வர சொன்னார்கள். அவள் கொண்டு வரப்பட்டதும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே உள்ளான் என்று அந்த பெண்ணிடத்தில் கேட்டார்கள். உடனே அந்த பிள்ளை சொன்னது ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னது. இரண்டாவது கேட்டார்கள், மன் அன, நான் யார் என்று அந்த ஜாரியாவிடம் கேட்டபோது அந்த ஜாரியா சொன்னது, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னது.
உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅ்திக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா, இந்த பிள்ளையை விடுதலை செய்யுங்கள், இவள் முஃமினான ஒருத்தி என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ். சனத், அறிவிப்பாளர் வரிசை சரியான, ஒரு நம்பகமான, யாருமே இது பலவீனமானது என்று சொல்லாத ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இது. இந்த ஹதீஸை நீங்கள் கிரகித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்தில். தன்னிடத்தில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், அவளை விடுதலை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணை கொண்டு வரச் சொல்கிறார்கள். அவர் வந்ததும் அல்லாஹுடைய தூதர் அந்த பெண்ணிடத்தில் கேட்ட முதலாவது கேள்வி, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே உள்ளான்? அந்த பிள்ளையும் விடை சொன்னார், ஃபிஸ்ஸமா, வானத்தில் என்று. அடுத்த கேள்வி, நான் யார்? நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னதும், இவரை விடுதலை செய்யுங்கள், இவர் முஃமின் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே ஒருவரிடத்தில் ஐன் அல்லாஹ் என்று கேட்டிருக்கும் போது, நாம் ஐன் அல்லாஹ் என்று கேட்டால் என்ன போல சகோதர சகோதரிகளே? சில அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட இப்படி ஒரு கேள்வி கேட்பதை வழிகேடாக சித்தரிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் வழிகேட்டில் இருந்தார்கள் என்று சொல்ல வருகிறார்களா? அல்லது அல்லாஹுடைய தூதர் இப்படி கேட்ட ஹதீஸ் பொய், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பொய்யை இட்டு கட்டியவர் என்று சொல்ல போகிறார்களா? சிந்திக்க வேண்டும். சும்மா இமோஷனலாக மனோ உச்சைக்கு முதல் நிலை கொடுத்து எல்லா விஷயங்களையும் நாம் பார்க்கிற ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட்டு வஹீக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் மாறணும். அப்போ முதல் ஐன் அல்லாஹ் என்று கேள்வி கேட்கலாமா என்றால், அப்படி கேள்வி கேட்பது சுன்னா என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம் என்று சொல்வதை விட கேள்வி கேட்கலாமா என்று ஒருவர் நம்மிடம் கேட்டால், ஆம் என்று சொல்வதை விட அப்படி கேள்வி கேட்பது சுன்னத் என்று சொல்ல வேண்டும். என்றால் அல்லாஹுடைய தூதர் அப்படி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேள்வி கேட்பதை வழிகேடு என்று சொல்கிறவர் அல்லாஹுடைய தூதரும் வழிகேடர் என்று சொல்ல வேண்டும். அல்லது இமாம் முஸ்லிம் அல்லாஹுடைய தூதரின் மீது பொய்யை இட்டு கட்டியுள்ளார் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, ஐன் அல்லாஹ் என்கிற கேள்விக்கு விடை என்ன? அல்லாஹ் எங்கே உள்ளான் என்று கேட்டால் விடை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தில் உள்ளான் என்று விடை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆதாரம் அல்ல, நிறைய ஆதாரங்கள் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லக்கூடியதாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சூரத்துல் முல்க் 16வது வசனத்தில், சூரத்துல் முல்க் 16வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிக்குமுல் அர்த், வானத்தில் இருப்பவனை நீங்கள் ஈமான் கொள்கிறீர்களா, ஈமான் கொண்டீர்களா, நம்பினீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். வானத்தில் உள்ளவர். சுப்ஹானல்லாஹ். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தஃப்சீரிலே வருகிறது, அந்த வானத்தில் உள்ளவன் என்று சொல்லப்படுவது அல்லாஹுவை தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள் என்று. இவற்றை நீங்கள் பிறகு ரெக்கார்டிங்கை கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்வது உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த வசனத்தில் நீங்கள் சூரத்துல் முல்கிலே எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தர்ஜமாவோடு பார்த்து கொள்ள முடியும். சூரத்துல் முல்க் 16வது வசனம். அதே போல சூரத்துல் அன்ஆம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத், அல்லாஹுதான் வானங்களில் இருக்கக்கூடியவன், அல்லது அவன் வானங்களில் வணங்கப்படுகிறான். இந்த இடத்திலே இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே இது பற்றி பேசும்போது இப்படி சொல்கிறார்கள், இத்தஃபக்கல் முஃபஸ்ஸிரூன், இத்தஃபக்கல் முஃபஸ்ஸிரூன் அலா அன்னனா லா நகூலு கமா தகூலுல் ஜஹ்மிய்யா இன்னல்லாஹ ஃபீ குல்லி மகான் தஆலா அல்லாஹு அம்மா யகூலூன உலுவன் கபீரா. அதாவது தஃப்சீர் ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டுள்ளார்கள், ஜஹ்மியாக்கள் சொல்வது போல அல்லாஹ் எல்லா இடத்திலும் உள்ளவன் அல்ல. ஜஹ்மியாக்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஜஹ்மி இப்னு சஃப்வான் என்பவருடைய
ஆஹ், வழியில் வந்த ஒரு வழிகட்ட கூட்டம்தான் ஜஹ்மியாக்கள். அல்லாஹுடைய விஷயத்தில் மிக மோசமான, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்ட கொள்கைக்கு மாற்றமான மிக மோசமான கொள்கையை சொன்னவர்கள் தான் இந்த ஜஹ்மியாக்கள். இந்த ஜஹ்மியாக்கள் சொல்வது போல அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற கருத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்பதிலே தஃப்சீர் ஆசிரியர்கள் அனைவரும் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே சொல்கிறார். வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத், வானங்களில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதனுடைய அர்த்தம் வானங்களுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான் என்று ஷேக் ஜமீல் ஜெய்னு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக அல்லாஹ் உயர்ந்துள்ளான், அல்லாஹ் உயர்ந்துள்ளான் என்பது அல்லாஹுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சிஃபத்தாகும். உலூவுல்லா என்று அரபியிலே சொல்வது, அல்லாஹ் உயர்ந்துள்ளான். அல்லாஹ் உயர்ந்துள்ளான் என்று சொன்னால் எல்லா வகையிலும் அல்லாஹ் உயர்ந்துள்ளான். அல்லாஹ் தன்னுடைய தாத்தால் உயர்ந்துள்ளான். நல்லா, இது ஈமான். நம்ம அல்லாஹ் நம்மை படைத்த அல்லாஹ், நமக்கு ரிஸ்க் தரக்கூடிய அல்லாஹ், இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அல்லாஹ், எந்த அல்லாஹுவை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ், எந்த அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லோரும் மறுமையிலே போய் நிற்கப் போகிறோமோ அந்த அல்லாஹ், அவனை பற்றிய நம்பிக்கை. இதை சும்மா சிம்பிளா சும்மா ஏதோ ஒரு கிளாஸ்ல கலந்து கொண்டோம் போனோம் வந்தோம் என்ற நிலையில் பார்க்கக்கூடாது. சீரியஸாக இந்த விஷயத்தை எடுத்து புரிய வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய தாத்தால், தாத் என்றால் அல்லாஹுக்கு என்று ஒரு வடிவம் இருக்கிறது. தாத், அத உருவம் என்று மொழிபெயர்ப்பது குழப்பத்தை உண்டு பண்ணும் பொதுமக்களுக்கு. அதனால உருவம் என்று மொழிபெயர்ப்பதில்லை. அப்படி இல்லாம அல்லாஹுடைய தாத், அல்லாஹுடைய உண்மையான நிலை. அல்லாஹ் தன்னுடைய தாத்தால் உயர்ந்தவர் ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்தால் உயர்ந்தவர். அல்லாஹுடைய அனைத்து சிஃபத்துகளும், சிஃபத் என்றால் அல்லாஹுடைய பண்புகள் அனைத்தும் உயர்ந்தவை, எந்த குறையும் அற்றவை. இப்ப அல்லாஹ் தாத்தாலும் உயர்ந்தவன், சிஃபத்தாலும் உயர்ந்தவன். இதுதான் உலு, அல் உலு. இதுக்கு இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனி புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். இமாம் தஹபியை யாரும் மறக்க மாட்டார்கள். ஒரு நல்ல இமாம் என்ற, அஹ்லு சுன்னாவை சேர்ந்த ஒரு இமாம் என்பதை யாரும் மறுப்பதில்லை. அப்ப அந்த இமாம் கிதாபுல் உலு என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் அல்லாஹ் உயர்ந்துள்ளான் என்பதை ப்ரூவ் பண்ணுகிறார்கள். இருந்தாலும் கூட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ட்ரையான சிந்தனை உள்ள, குர்ஆன் ஹதீஸை சரியாக புரியாமல் பாரம்பரியம் என்கிற ஒரு நிலைக்குள் போகக்கூடிய நிறைய பேர் இந்த விஷயத்தில் ஒரு கடும் போக்கையும் பிழையான போக்கையும் கடைபிடித்து அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பதும், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்கிற கருத்துக்களை எல்லாம் வழிகட்ட கருத்துக்களாக சித்தரிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே உலு என்பது அல்லாஹுடைய சிஃபத்துகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். அல் உலு, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அஅலாண்டா உயர்ந்த, உன்னுடைய ரப்பை, அவனுடைய பெயரை கொண்டு நீ தூய்மைப்படுத்துவாயாக. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்கே இருக்கிறான் என்கிற கேள்வி சுன்னத்தான ஒரு கேள்வி. அதற்குரிய விடையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை சொன்ன நேரத்தில், ஃபிஸ்ஸமா என்று சொன்ன நேரத்தில் அதை மறுக்காமல், நீ சொன்னது தப்பு என்று சொல்லாமல், தப்பு என்றால் ரசூலுல்லாஹ் மௌனமா இருப்பாங்களா? இவங்க துடிக்கிறாங்க என்றால் இவர்களுக்கு கோபம் வருது. இவர்கள் ஓதியவர்கள், மௌலவிகள், ஆலிம்கள், இவர்களுக்கு கோபம் வருது. என்னென்றால் பிழையான கருத்து. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பிள்ளை பிழையான கருத்து ஒன்றை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் துடிக்காம போயிருப்பாங்களா? எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்ததில் இருந்து அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்கிற, வானத்தில் உயர்ந்துள்ளான் என்கிற அந்த நிலைப்பாடுதான் அல்லாஹுவை பற்றி நாம் புரிய வேண்டிய சரியான நிலைப்பாடு. அன்புள்ள சகோதர சகோதரர்களே, அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அரசின் மீது உள்ளான். இது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலே நாம் ஆதாரங்களோடு விளக்கமாக பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை சரியான முறையில் புரிந்து கொள்ள நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவனை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதை ஈமான் கொண்டு அதற்கேற்ப அமல் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த வகுப்பைத்தோடு நிறைவு செய்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.